உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவங்கள்ட்ட கூட நம்ம பேசல. ஓகே, நீங்க ஏற்றம் வரக்கூடிய இன்னொரு ராசி சொல்ல முடியுமா மேடம்? கடகம். கடகராசி. கடகம் நிச்சயமா. என்ன ஏற்றத்தை கடகராசி எதிர்பார்க்கலாம்? கடகம் முக்கியமா இந்த 5 வருஷமா தொழில்ல பெரிய அடியை சந்திச்சிருப்பாங்க. வீட்லயும் பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி சாப்பாடு கூட கஷ்டப்படுற நிலைமை, கடன்ல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இந்த லோனு இதுலலாம் கடன் பிரச்சனை தீரும் கண்டிப்பா. டக்குனு யாராவது பரிகாரம் மட்டும் சொல்லுங்க, அடுத்த ராசி போயிடலாம். கடகராசிக்கு பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெருமாள் கோவில் போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் மாலை நேர சந்திரனை இவங்க வழிபாடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகமே சந்திரன், அதனால் அங்கே பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால மாலை நேரத்தில் பௌர்ணமி, நிலவு, சந்திரன் இவங்களை பார்த்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக. சூரியனை வழிபடுவது போல சந்திரனை வழிபடுறது சிறப்பாக இருக்கும். ஓகே, மீன ராசிக்கு கேட்கலாமா? ஓகே, நீங்க மீனம்ல? ஆமா சார். ஓகே, அதான் மீன ராசிக்கு என்னென்ன உங்க நிலைமை இப்ப எப்படி இருக்கு? தற்சமயம் உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? அது பிறந்ததுல இருந்தே ராதாகிருஷ்ணா ராகுகாலமும் யமகண்டமும் மாறி மாறி விளையாடுதுரா, அந்த மாதிரி தான் சார். இருந்தாலும் பிரச்சனை தான் சார். ஒரு வேலை ட்ரை பண்றதுல இருந்து, படிக்கிறதுல இருந்து, நம்ம ஏதாவது ட்ரை பண்றதுல இருந்து. சிறு வயதுல இருந்திருக்கலாம். இப்ப தற்சமயம் ஒரு ரீசெண்டா ஒரு வருஷம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு வருஷம் முன்னாடி இருந்த வேலை போச்சு சார். அதுக்கப்புறம் இப்போ புதுசா ரொம்ப நாள் வீட்டுல ட்ரை பண்ணி மறுபடியும் இப்போ திருப்பி வேற வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? ஐடில தான் சார் ஒர்க் பண்றேன். இப்பயும் சேம் அந்த ஐடி ஜாப் போயிடுச்சு. இப்போ திருப்பி மறுபடியும் கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணேன். அவங்கள ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி நம்ம என்ன ட்ரை பண்ணாலுமே அப்போ ஒரு தடங்களாவே நிறைய இருக்க மாதிரி. இப்போ எப்படி சொல்றது, ஒரு மேரேஜுக்கு ட்ரை பண்றோம்னா அந்த ஜாதகம் அனுப்புறோம்னு வச்சுங்களேன், கரண்ட் போயிடும். நம்ம நாளைக்கு அனுப்பலான்னு இருப்போம், இன்னைக்கு பார்த்தா யாராவது இறந்துருவாங்க ரிலேட்டிவ்ல, அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா இப்போ நான் பாட்டெலாம் பாடுவேன், நாளைக்கு ஆடிஷன் இருக்குன்னா முன்னா நாள் தொண்டை கட்டிக்கும். இந்த மாதிரிலாம் பிரச்சனையா இருக்கும். ஒரு ஆக்டிங் ரிலேட்டடா நல்ல சான்ஸ் கிடைக்கும், திடீர்னு யாருன்னா அதை காலி பண்ணிருவாங்க. இந்த மாதிரி அந்த நீங்க சொல்றது எல்லாமே கஷ்டமான விஷயம். அதை எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? வேற என்ன பண்றது, மனசுக்குள்ளேயே அழுது ஃபுல்லா சரியா அப்படியே ஆயிடுச்சு, சிரிக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. பொதுவாங்க சார், மீன ராசியே சிரிச்சிட்டே தான் இருப்பாங்களா? இல்லைங்க சார், அறிவு சார்ந்த ராசின்னு சொல்றதுங்க. அறிவு சார்ந்த ராசி. இதில் அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குதுங்க. இந்த திருமணம் ஆகாமல் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருக்குமே திருமணம் ஆகி அந்த திருமணம் வாழ்நாள் முழுவதும் பிரிய முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இந்த 7.5 சனியில் கிடைக்குதுங்க. அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ இவருக்கு சொல்லுங்க. இப்போ அவரே நிறைய பிரச்சனை சொல்றாப்ல, வருமானம் அவருக்கு எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ வேலை மாத்திரம் சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த வேலை மாற்றம் பண்ணதுக்கு பின்னாடி அவர் நார்மல் ஆயிடுவார். வேற மீனராசி யாரு இருக்கா? கீழே கொடுங்க. அவர்கிட்ட ஓகே ஓகே. தற்சமயம் உங்க நிலைமை எப்படி இருக்கு? அண்ணா அதை நான் சொல்றேன், அவர் கரெக்டா இருக்காரான்னு பார்க்கலாம். கடந்த ஒரு 6 மாதமா நீங்க எந்த தொழில் பண்ணாலும் அதுல ஒரு ஸ்லோ, ரொம்ப மந்தமா இருக்கு, வேகமே இல்ல, ஒரு சுணக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாத்துலயும் பிரச்சனையா இருக்கு, ஒரு விஷயத்த பண்ணா முட்டுக்கட்டை போடுறாங்க, அது எல்லாமே உங்களை சார்ந்தவங்களே தான் பண்ணுவாங்க. இதுக்கு 2 பேருக்குமே இது காமனா இருக்கும் சார். அதாவது என்னன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு இங்க வந்திருக்கிறப்போ, ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, அதான் சனி பயிற்சி 3வது ரவுண்டு, கடைசி ரவுண்டு தான் இப்போ வந்துட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க. முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு யார் ஜோசியர்கள், யார் காமன் பீப்புள் தெரிய மாட்டேங்குது. 3வது ரவுண்ட்ல என்ன வெயிட் பண்ணி சொல்லி முடிச்சிட்டோம். அல்லங்க சார், 3வது ரவுண்ட்ல எதை சாப்பிட்டா எங்களுக்கு பித்து தெரியும் அப்படிங்கறதுக்காக நாங்களே ஜோசியர் தான் வர்றோம். திடீர்னு ஒரு டிரைவிங் கிளாஸ் போகிறோம் சார், இதுக்கு கீரு, இது கிளச்சு, இது பிரேக்கு, இந்த மாதிரி முள்ள போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழகிக்கலாம் அப்படின்னு சொல்ல. திடீர்னு அவர் இந்த ரோஸ் கலர் சட்டக்கார் என்னங்கிறாரு, இந்த எடுத்து இது பிரேக்கு கிளச்சு அடிச்சுன்னா புளி மரம் சித்து போயிடுவேன் அப்படின்னு எவ்வளோ பயம் இருக்கு சார். நாங்களே பயந்து போய்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக சிம்மம் டேக்கப் ஆகிடும், இந்த வாட்டி பெரிய அளவுக்கு ஆகும். அதனால கடகமும் நல்லா வரும். ஏன்னா கடகத்துக்கு விலகிறது, சிம்மத்துக்கு கிரகம் கெட்டாலும் அவரும் நல்லா வருவாங்க. அடுத்தது துலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு ராசிகளுக்கும் ஒன் காமன் பரிகாரம் ஏதாவது இருக்கா? அதாவது சனி வந்தாவே சார், சனியுடைய பேர் என்னன்னா ஜோதிடத்தில் மந்தன். மந்தன்னா நம்மளை டல்லாக்கிடுவான்னு அர்த்தம். ஸோ டல்லாக்குறான்னு வச்சுக்கிங்களேன், நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம சுறுசுறுப்பாகிடணும். நம்ம சுறுசுறுப்பாகணும்னா ஃபிட்னஸ் ஆகணும். சனி வந்துட்டாருன்னா இந்த சோஃபாவில் உட்காந்து காலையில் காஃபி குடிச்சிட்டு அந்த சோஃபாவில் மாற்றிட்டு இன்னொரு சோஃபாவுக்கு போயிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கினே இருந்தால் சனியால் கண்டிப்பாக கெட்டத்தான் நடக்கும். சனி இப்போ பாதிக்குது, 7.5 சனியில் இருக்காங்க. இப்போ மீனத்துக்கு ஜென்ம சனி வருது, மேஷத்துக்கு ஆரம்ப சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கும்பத்துக்கு கடைசியாக 2வது இருக்கக்கூடிய இன்னும் அடுத்த சனியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ம சனி விலகினாலும் அவங்களுக்கு பாத சனி இருக்கிறச்ச இவங்கெல்லாம் இப்போ அஷ்டம சனி சொல்கிறாங்க, கண்ட சனி சொல்கிறாங்க, அர்த்தாஷ்டம சனி சொல்கிறாங்க.
இவங்கெல்லாம் வந்து காலையில் எழுந்துக்கிறது, எழுந்த உடனே குளிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சனியால் இவங்களால பாதிப்பு வராதுன்றது ஒரு விதி இருக்குது. ஆனால் அது நம்ம ஆளுங்க வந்து எதுவுமே ஏற்றுக்கிறது இல்லை. சனி வந்துட்டால் அனுமன் சாலிசான்னு ஓடிடுது, ஆஞ்சநேயரை பிடிக்கணுன்றது, இல்லை விநாயகரை பிடிச்சிக்கணுன்றது. நீ விநாயகரை பிடிச்சாலும் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கினாலும் உன்னை சுறுசுறுப்பாக படுத்திக்கலைன்னா சனியால் கண்டிப்பாக மாட்ட தான் செய்வான். இதில் எந்த ஜோசியர் மாற்றி சொல்ல முடியும்? எனக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, இது யதார்த்தமான விஷயம் தானே, உடம்பு ஆக்டிவாக வச்சுக்கிறது. ஆமாம், மந்தன், அவன் பேரே மந்தன். அவன் பேர் எதுக்கு மந்தன்? வேலை செய்ய விடாத பண்ணுவான்னு அர்த்தம். 2.5 வருஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பிளானெட்டு நகர்வுகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய அமைப்பு. ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரே பிளானெட்டு சனி. அதனால் வந்து அவர் வந்தாவே, இப்போ நம்ம ஆளுங்க என்னென்னா சனி காலகட்டத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்களா. இப்போ இங்கேயே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. 60 ஆண்டு காலம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இங்கே. அவங்க வாழ்க்கையில் 3 சனி பார்த்துருப்பாங்க, அட்லீஸ்ட் 2 சனியே பார்த்துருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் சனி 7.5 சனி பார்க்காம வந்திருப்பாங்களா? அஷ்டம சனி பார்க்காம வந்திருப்பாங்களா? உங்கள் வயசுக்கு நீங்கள் 7.5 சனி கடந்து வந்திருப்பீங்க, அஷ்டம சனி கடந்து வந்திருப்பீங்க. இன்னும் இதோட நம்மனா வீணாக போயிட்டோமா, வாழாமல் இருக்கோமா? ஸோ இந்த மித்து வந்து மாயை வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஷோ வந்து யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜாதகம் கட்டம் வச்சு பார்க்கும்போது ஏதோ சில மாற்றங்கள் சொல்லுவீங்க, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த சனி பயிற்சிங்கிறது எல்லாம் காமன் தானே, அது எப்படி நீங்கள் உங்களுக்கு வேற கருத்து இவருக்கு வேற கருத்து இருக்கு? இல்லை, இப்போ என்னுடைய புரிதலின் அடிப்படையில், என்னோட அனுபவத்தின் அடிப்படையில் இங்கே நான் பதிவு பண்ணுறது என்னென்னா, சனி பகவான் 8வது இடத்துல வந்து மறைஞ்சிருந்தாலும் நவகிரகங்களில் ராஜகிரகம் குரு தான். ஸோ குரு 11வது இடத்துல ஒரு ஜாதகத்துக்கு எப்போதெல்லாம் வருகிறாரோ அந்த ஜாதகத்துக்கு குரு பலன் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பரிபூர்ண நல்ல பலன்களை நிச்சயமாக வழங்குவார்கள். ஓகே சார், ஒரு நிமிஷம், சிம்பிள். அதில் இப்போ நீங்கள் கேட்டீங்க, போன 2.5 வருஷம் கடகத்துக்கு அஷ்டம சனி நடந்துச்சு. நான் அதில் 80% தாக்கம் இருக்கும், 20% கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். இதில் எத்தனை பேர் கடகன்னு கேளுங்க. என்ன நட்சத்திரம்? ஆயில்வ நட்சத்திரம். அதாவது ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். அவர் கேள்வி என்னன்னா 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சொந்த வீடு வச்சுருந்தேன், ஏலத்துக்கு போயிட்டு காரில் போயிட்டு இருந்தேன். இப்போ நடந்து வந்துட்டு இருக்கிறேன். எந்தவித பொருளாதாரமும் மேம்பாடே இல்லை. அதாவது 1 கிலோ அரிசி என்னால் வாங்க முடியல. என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மைதான். என்னோட பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் என்னால் கட்ட முடியல. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? சிவில் இன்ஜினியர். இன்னைக்கு வாட்ச்மேனா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். சிவில் இன்ஜினியர் இருந்தேன், இன்னைக்கு 1 கிலோ அரிசி கூட வாங்க முடியலன்னு அதாங்க உண்மை. வாட்ச்மேன் வேலை செய்யறேன் ஒரு பேங்க்ல, பின்னாடி கை கட்டி வர்றவங்க பொருளும் சல்யூட் அடிச்சு நின்றுட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு கூட நான் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். இதான் உண்மை. நடு தெருவில் தான் நிக்கிறேன் நான். ஓகே, நீங்க சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லாட்டி நீங்க சொல்றீங்க நான் ஏத்துக்கிறேன். ஓகே ஐயா, நீங்க வந்து எந்த ப்ரூஃப் கேட்டாலும் நான் வந்து கொடுக்க ரெடி. என்ன வந்து செக் பண்ணிக்கலாம். எங்க ஏரியால வந்து கேட்டு பாருங்க. செக் பண்ணனும் இல்ல, நீங்க சொல்ற விஷயங்கள் கோரிலேட் ஆக மாட்டேங்குது, அதுக்காக சொல்றேன். எங்க ஏரியாவுல ராஜா எப்படின்னு கேட்டு பாருங்க. கார்ல போயிட்டு இருந்தேன், எனக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லிடுங்க. உங்க நிலைமை அப்படி இருந்தா கண்டிப்பா மாறணும். பட் நீ சொல்ற கோரிலேட் ஆகலாம் திரும்பி கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.